ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ரெசிபி vlog தான். அண்ட் எனக்கு இந்த 2 நாளுமே வந்து இது வந்து ஒரு சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் வீக்கெண்டில் வந்து என்ன சமைச்சோன்ற மாதிரி இதில் வர எல்லா ரெசிபியுமே அவ்வளோ யம்மியாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இது வந்து வெஜ் ரெசிபி. ஃபஸ்ட்டு ஒன் வந்து காலிஃப்ளவர் கிரேவி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அண்டு நான் வந்து சண்டே வந்து ஃபுல்லாக நான்வெஜ் சமைச்சேன். ஸோ அது வந்து ஒரு 3 டிஷ்ஷாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பண்ணலாம். அண்ட் ஒரு ஆம்லெட் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்து பண்ணேன். அது எல்லாமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கன்ஃபார்மாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளேவர்ஸ்லேருந்து எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இது வந்து நீங்கள் நார்மல் பிகினராக இருந்தால் கூட நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு இந்த சேனல் இந்த ரெசிபிஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வெஜ் ரெசிபி தான். உங்களுக்கு நான்வெஜ் வேணும்னா ஓட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆனியன்ஸ், டொமேட்டோலாம் கட் பண்ணிடுங்க. ஆனியன் வந்து நான் 2 நல்ல பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எப்பயுமே ப்ரொக்கோலி ஆர் காலிஃப்ளவர் 2த்துலேயுமே வந்து புழு இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு இதை கொஞ்சம் உள்ளே போட்டு வச்சுருங்க. பிளான்ச் பண்ணிடணும். ஓகேங்களா? அண்ட் தென் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வந்து சோம்பு, சீரகம் எல்லாமே போட்டுருங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து பெருங்காயம் கொஞ்சம் தட்டிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நமக்கு இதெல்லாமே வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஓகேங்களா? அந்த கடுகோட கடுகு உடையணும். அந்த மாதிரி பண்ணோடனே கருவேப்பிலை அண்ட் ஆனியனை வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஆனியன் போட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு போட்டுட்டிங்கன்னா டக்குன்னு ஆனியன் வந்து வெந்துடும். இது சிம்பிளான டிப்பு. உப்பு வந்து எங்களுதில் வந்து சின்ன ஒரு இது இருக்கும். சின்னதாக வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும். அதில் நாங்கள் 2 ஸ்பூன் போடுறோன்னா நீங்கள் அப்போது 1 ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போடணும். ஓகேங்களா? அண்ட் வந்து நல்லா ஆனியன் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நிறைய போடணும். ஏன்னா நம்ம நல்லா வந்து இது நல்லா கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் வரும். ஓகேங்களா? பச்சை மிளகா வேணால் அதில் போட்டுக்கலாம். அண்ட் தென் நல்லா ஆனியன் சாட்டே பண்ணோடனே நம்ம டொமேட்டோ போட்டுக்கணும். டொமேட்டோ வந்து பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து அதை கிரேவியை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நாங்கள் இப்போ கொஞ்சம் கிரேவி வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆனியன் அண்ட் கொஞ்சம் காயாக இருக்க தக்காளி மட்டும் பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதையுமே இதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கு வந்து டைம் கொடுங்க. கடகடன்னு பண்ணால் நல்லா இருக்காது. பச்சை வாசனை போகாது. ஸோ இப்போ இந்த ஆனியனோடது டொமேட்டோவோட பச்சை வாசனைலாம் போனோடனே நம்மளோட காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதில் போட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து நீங்கள் மிளகாத்தூள் போட்டு இது பண்ணிட்டுமே வந்து கிளறலாம். பட் இது நல்லா வேகணும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டே இது போட்டுருந்தேன். ஓகேங்களா? நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரொக்கோலி கூட போட்டு இதில் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் வந்து எங்கள் வீட்டில் வந்து தனியாவும் சேர்த்து அரைப்பாங்க. அப்படி நீங்கள் வந்து மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இருக்குன்னா நீங்கள் தனியாத்தூளும் போடணும். ஓகேங்களா? நாங்கள் தனியாக சேர்த்து அரைக்கிறதுனால நார்மலாக வந்து இந்த மாதிரி பண்ணிடுறோம். ஓகேங்களா? நல்லா கலந்துக்கோங்க. எப்பயுமே வந்து எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. இது நல்லா வந்து மிளகாத்தூள் வாசனை போனோடனே மிக்சியில் இருக்க தண்ணி, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அரைச்சோம்ல அந்த தண்ணி கூட ஊற்றிக்கலாம். பிரச்சனை கிடையாது. தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம சிம்மில் வச்சு வேக விடணும். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா கீழே கருகிடும். மூடி வைக்கலைன்னா ஃபுல்லாகவே வேகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது சிம்பிளாகவே குக் ஆகிடும். ஓகேங்களா? மேலே வந்து நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இதுதான் வந்து வெஜ் ரெசிபி. அண்ட் இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் தான். மோர், தாளிச்ச மோர். ஏன்னா ஹீட் ஆகுது எனக்கு கொஞ்சம். ஸோ தாளிச்ச மோர் வந்து பண்ணிவிட்டு சாதம், நம்மளோட காலிஃப்ளவர் அண்ட் கீரை வந்து பண்ணாங்க காலையில். ஸோ அது வச்சு சாப்பிட்டாச்சு. அண்ட் வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து சண்டே. உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். ஸோ சண்டே வந்துட்டு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். பட் வந்து என் தங்கச்சி சாப்பிடுவோம். நான் வந்து சிக்கனு ஒரு 1/2 கிலோ கிட்ட எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் 3 விசில் விட்டுருக்கேன். உள்ளே என்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் எல்லாமே சும்மா இத்தினோண்டு போட்டு லைட்டாக 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் விசில் வச்சுட்டேன். ஓகேங்களா? எப்பயுமே சிக்கன் இந்த மாதிரி வேக வச்சுட்டு அண்ட் தென் நீங்கள் சமைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேக வைக்கும் போது உங்களுக்கு அந்த மேலே கொழுப்புலாம் வந்து ஆயில் மாதிரி தங்கி கிரேவி ரொம்ப நல்லா வரும். மிக்சியில் ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாலாம் போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டுக்கோங்க, பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு இதை கிரேவி மாதிரி வந்து பண்ணுறதுக்காக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது ஒரு ரோஸ்ட்டுக்காக நான் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்து உப்பும் போட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சிக்கன் நல்லா வெந்துருச்சு 3 விசில் வச்சோடனே.
ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த அந்த இது பேர் ப்ராத் ஓகேங்களா. அந்த தண்ணி இருக்குல்ல அந்த ப்ராத் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கிரேவிக்கு போட்டுக்கலாம். இப்போது இது வந்து ரோஸ்ட்டுக்காக இதை வந்து நல்லா வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. மொத்தம் 3 ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இன்டர் கனெக்டட் தான் ஓகேங்களா. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அண்ட் வந்து சால்ட் வந்து நம்ம அப்போவே வந்து போட்டாச்சு மிக்சியில் அரைக்கும் போதே. ஸோ வந்துட்டு அது போடாதீங்க. லெமன் அரை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் இப்போ நம்ம அரைச்சோம்ல அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்னொன்று ரெசிபிக்கு. ஏன்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால். ஸோ இது நல்லா வந்து மேக்னேட் பண்ணி மினிமம் 30 மினிட்ஸ், உங்களுக்கு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் ஊற வச்சாலும் சூப்பராக இருக்கும். கேர்டு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து இது வச்சுருக்கேன் ஓகேங்களா, அடுப்பு வச்சுருக்கேன். இப்போ வந்து முட்டை வந்து நல்லா பாயிலிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது 15 மினிட்ஸ் வைக்கணும் ஓகேங்களா. ஸோ நல்லா கொதிச்சோடனே தான் நம்ம வந்து முட்டை போடணும். 15 நிமிஷம் வச்சா செம்மையாக வெந்துடும். அண்ட் இதில் வந்து மிளகு, இப்போ மிளகு வந்து 2 ஸ்பூன் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து சீரகம் வந்து 1 ஸ்பூன் தான் போடணும். அண்ட் தென் வந்து சோம்புமே 1 ஸ்பூன் தான் போடணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து காரம் வந்து சுத்தமாக தெரியாது. இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதில் கொஞ்சோண்டு கொரியாண்டர் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. தனியாவா மல்லி ஸோ வந்து மல்லி போட்டிருக்கேன். அண்ட் ஒரே ஒரு சின்ன பட்டை போட்டுக்கோங்க, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் சிக்கனில் வந்து கடைசியாக தூவும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் வெஜ்ஜுக்குமே ட்ரை பண்ணலாம். கடைசியில் வந்து தூவும் போது செம்மையாக இருக்கும். கடாய் வச்சுக்கோங்க, பட்டர் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பட்டர் யூஸ் பண்ணுவேன், நான்வெஜ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் தென் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் வேணும் ஓகேங்களா. அண்ட் வந்து இதில் வந்து முக்கால்வாசி பாதி பண்ணிவிட்டு கொஞ்சம் குழம்பா எடுத்து வச்சிடும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து கிரேவி பண்ணிடுவேன். இதுதான் வந்து என்னோட இது சிம்பிளாக நம்ம வந்து ரெசிபி வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். இதில் வந்து நல்லா சாப் பண்ண பூண்டு போட்டுக்கோங்க ஓகேங்களா. அண்டு பட்டர் போட்டால் உங்களுக்கு சீக்கிரம் கரிஞ்சிரும். ஸோ டக்குன்னு போட்டுருங்க. முடிஞ்சால் சிம்மில் வச்சுட்டு சமைங்க. அண்ட் வந்து ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம எங்கே உப்பு போடுறோம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க, இல்லைனா உப்பு கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கலர் மாறணும். கலர் வந்து இந்த கிளாஸ் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்தோடனே நம்ம அரைச்சோம்ல அதுலேருந்து சும்மா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இத்தினூண்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பதிலாக தான் இது போடுறோம். ஸோ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லாயிருக்கும். எப்பவுமே சிக்கனுக்கு வந்து கன்ஃபார்மாக போடுங்க ஓகேங்களா. போட்டுட்டு அந்த ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள்லாம் போட்டால் டக்குன்னு தண்ணி ஊற்றக்கூடாது, நமக்கு வந்து அந்த ஸ்மெல் அப்படியே தங்கிடும். ஸோ வந்து இது நல்லா வந்து ஸ்மெல் போனோடனே தான் நம்ம தக்காளி போடணும். இந்த மாதிரி நல்லா போட்டோடனே தக்காளியுமே நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். நல்லா பழமாக தக்காளி எடுத்துக்கணும். ஸோ இது மசிகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன் வேக வச்சாச்சு, 80% கிட்ட வெந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 10% தான் வைக்கிறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம சிக்கன் போட்டால் போதும். மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையவே போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் லைட் காரமாக தான் இருக்கும், ஏன்னா நாங்கள் கொரியாண்டரும் சேர்த்து அரைக்கிறதுனால. ஸோ நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறமா தான் தண்ணி ஊற்றணும். உடனே நீங்கள் தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா நான் இது கொஞ்சம் நல்லா வேகும்போது அந்த சிக்கன் ப்ராத் இருக்குல்ல, சிக்கன் வேக வச்சோம்ல அந்த தண்ணி இருக்குல்ல, அது ஊற்றுனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் அது ஊற்றணுன்னா அது மேலே வந்து அந்த கொழுப்பு இருக்குல்ல, சிக்கன்லேருந்தே கொழுப்பு எல்லாமே வரும். அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெய் கோழியாக வாங்கிக்கோங்க ஓகேங்களா. இது வந்து ஒரு பக்கம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அது ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கும் நான் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஸ்லோ ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கடாயில் கிளறி விட்டிங்கன்னா சூப்பர். பட் எனக்கு கடாய் வந்து கொஞ்சம் வந்து இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இந்த பேனில் வந்து கிளறி விட்ருக்கேன். நல்லா வந்து அந்த கிரேவி எடுத்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. என்கிட்ட தயிர் இல்லை, அதனால் ஆட் பண்ணல. பட் அது ஆட் பண்ணாமையும் செம்ம டேஸ்ட்டாக தான் வந்துச்சு. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து அடுப்பை வந்து மாற்றி வச்சிருவேன் அந்த பக்கம். ஸோ வந்து இது வந்து வேகிறதுக்குள்ளே நான் இன்னொன்று டிஷ் பண்ணிடுவேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இதையும் நல்லா நம்ம வறுத்து விட்டாச்சு ஓகேங்களா. இப்போ இந்த குழம்பு வந்து ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. இந்த டைமில் பீசஸ் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து ப்ராத் போட்டுக்கணும், அவ்வளோதான். இது ரெண்டும் பண்ணாலே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணாலே போதும், ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்டாலே இந்த ரெசிபி ரெடி ஆகிடும் ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் சிக்கன் தான் போட்டேன் ஓகேங்களா. இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருதுல்ல, இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இதில் நான் பாதி அப்படியே எடுத்து குழம்பு கொஞ்சம் ஊற்றிட்டு குழம்புக்கு வச்சுருவேன். அண்ட் மேலே வந்து நம்ம இப்போது பொடி அரைக்கிறோம்ல, இப்போ நான் வந்து இந்த மிளகெல்லாம் வந்து சாட்டே பண்ணல, அதை வந்து லாஸ்ட்டாக இதில் எடுத்து ஊற்றிட்டா அது வந்து கிரேவி ஆகிடும்.
அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துட்டாலே எனக்கு போதும். கொஞ்சம் எடுத்து நான் வச்சுருவேன். ஸோ அதில் நல்லா குழம்பா நான் எடுத்துகிட்டு கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு குழம்பு வச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறதுல நான் பெப்பர்லாம் அரைச்சோம்ல நம்ம ஒன்று, அதை அரைச்சிட்டு இதை நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வரைகிறதுக்கு கிளறணும். ரோஸ்ட்டுமே ரெடி, குழம்புமே எடுத்து வச்சாச்சு, முட்டையுமே வெந்துருச்சு. முட்டை வந்து மிளகாத்தூள் உப்பு பெப்பர் போட்டு வறுத்து வச்சாச்சு. ரெசிபி ரெடி. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு ஆம்லெட் ரெசிபி நான் பண்ணேன், அதுவுமே வச்சுருக்கேன். மூணுமே வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. இந்த ரோஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. செம்ம கிளைமேட் வேறு, அதுவும் சாப்பாடு போட்டு இந்த குழம்பு நடுவில் ஊற்றிட்டு முட்டை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அப்படியே இந்த கிரேவி சுக்கா எல்லாமே வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. என் தங்கச்சி ரொம்பவே நல்லா இருக்கு சொன்னால் சீரியஸ்லி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபேவரட் ரெசிபி, நானுமே நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். இது லாஸ்ட்டாக அந்த கடாய் பெரட்டினது அந்த சாதம் அங்கே இருக்குது. ஸோ கடாய் சாதம் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிரேவிலேருந்து எல்லாமே ஒரு ஒரு ரெசிபியும் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு முட்டை ரெசிபி வந்து ஒன்றுமே இல்லைங்க. முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு பதிலாக ஆஃப் பாயில் மாதிரி பண்ணிடலாம். ஸோ ஆனியன் வந்து நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கட் பண்ணிட்டு எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து ஆனியன் போட்டுட்டு அண்ட் சில்லி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணணும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் முட்டை வந்து உடச்சி ஊற்றுறோம்ல, அது வந்து நல்லா நமக்கு ஆஃப் பாயில் மாதிரி ஊற்றிட்டு மேலே மூடி வச்சுடுங்க, சிம்மில் வச்சுடுங்க. இது வந்து ஆம்லேட் மாதிரி நல்லா வந்து ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். மேலே வந்து ஆஃப் பாயில் இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். திருப்பி போட வேணாம், பட் நான் திருப்பி போட்டுட்டேன். எதுக்கு, நைட் சாப்பிட்றது. ஸோ வந்து கன்ஃபார்மாக வந்து நல்லா வெந்திருக்கணும்னு சொல்லிட்டு நான் திருப்பி போட்டேன். அதனால் வந்து நல்லா தான் இருந்துச்சு. கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள். பொரியல் மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனியனில் வந்து எப்பயுமே வந்து ஆம்லெட் வந்து நல்லா தான் இருக்கும். முட்டை பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்மாக பெப்பர் அண்ட் தென் மஞ்சள் தூள் போடுங்க. ஆனியன் நல்லா சாட்டே பண்ணணுன்னா முட்டை உடச்சி போடணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணும்னா கன்ஃபார்மாக கேளுங்க. அண்ட் இந்த முட்டை ரெசிபியுமே நல்லா தான் வந்துச்சு. நான் இன்னும் 2-3 ரெசிபி பார்த்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்த விளாக்ஸில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் இது க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் முட்டைக்கு மேலே மட்டும் ஒரு பிஞ்ச் சால்ட்டு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் ஈஸியாக குக் ஆகிடும். நான் இன்னும் ஒரு தடவை திருப்பியுமே போட்டுக்கிட்டேன் நைட்னால. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். Thank you for watching.